A very happy evening, friends. இன்னைக்கு செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா யூனிட் 7 போயம்ல மை இந்த போயமான மை கம்ப்யூட்டர் நீட்ஸ் அ பிரேக் written by Shantini Govindan. We are going to see meaning of the poem. Before that, we'll see a short motivational story as usual. ஆரம்பத்துல ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி பார்ப்போம் இல்லையா, அதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த போயத்தை தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ உங்கள எத்தனை பேருக்கு இவர் யாருன்னு தெரியும்? இந்த நபருக்கு உட்பட்ட ஒரு பணமும் தரப்பட்டிருக்கு. Who is this person? Can anyone name? யாருன்னு தெரியுமா? Can someone say who is this person? It's none other than Thomas Alva Edison. So a famous quote of him has been mentioned over here. Our greatest weakness lies in giving up. The most certain way to succeed is always to try just one more time. நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு வீக்னஸ் எது அப்படின்னா, நம்ம விட்டுறது பாதிலே ஒரு ஒரு செயலை செய்யறது, அது பாதிலே சரியா இல்ல, நம்மளால பண்ண முடியலன்னா பாதிலேயே விட்டுறது. It is the greatest weakness of ours. But if at all we give one more effort, இன்னொரு முயற்சியை நம்ம கொடுத்தோம், நம்ம செய்யறோம் அப்படின்னா கட்டாயமா நம்மளாலையும் ஜெயிக்க முடியும். சரி, அதை நம்ம எப்படி ஒரு ஸ்டோரியா பார்க்கலாம், இவரோட வாழ்க்கையில என்ன ஆச்சுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா? த பர்னிங் ஆஃப் தி லெபார்டரிங்கிறது தான் இந்த கதையினுடைய பேரு. அவர் இந்த laboratory wherein he does his experiments or does the research work. So in 1914, what happens? Edison's laboratory, which was in West Orange, அது எங்க இருக்குன்னா நியூ ஜெர்சிங்கிற ஊர்ல இருக்கு. திடீர்னு ஒரு தீ பத்தின்றது இந்த லெபார்டரியில. அந்த தீயால என்ன ஆகுது? அவருடைய லெபார்டரி மொத்தமா எரிஞ்சு போயிடுறது. His laboratory is getting burnt up. மொத்தமா அவருடைய லெபார்டரி ஆனது அப்படியே எரிஞ்சு போயிடுறது. In this laboratory only most of his equipments and his research work was done. அப்போ எடிசனுடைய வயசு என்னன்னு பார்த்தோம்னா 67 வயசு. எடிசன் was 67 years old at that time. இந்த தீ விபத்துனால அவருடைய மொத்த கண்டுபிடிப்புகளுமே அழிஞ்சு போயிடும், இனிமே இவரால் வேற எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கறதுதான் மக்களுடைய எண்ணமா இருந்தது. So they were of the view that it would spoil his career because the entire laboratory has caught fire. But Edison, he was not undeterred. I'm sorry, but Edison was undeterred. இது ஒரு பெரிய விஷயமாவே அவர் எடுத்துக்கல, மனசும் சொந்தும் போல. So he watched this fire from distance. தூரத்துல இருந்து இது எப்படி பத்தி எரியுதுங்கிறத வேடிக்கை பாக்குறாரு. So he watched this fire from a distance. என்ன பண்றாரு? தன்னுடைய மகனை பார்த்து சொல்றாரு, ஓ, உங்க அம்மாவை போய் கூட்டுன்னு வா அப்படின்னு சொல்றாரு. லெபார்டரியுமே பத்தின்னு எரியுது, இப்ப என்னடான்னா அம்மாவை போய் கூட்டின்னு வான்னு சொல்றாங்களே அப்பா அப்படிங்கிற எண்ணமும் இந்த பையன்கிட்ட இருந்தது. ஓ ஓ, அம்மாவை கூட்டின்னு வா. ஏன்னா இது மாதிரியான ஒரு தீ விபத்து உங்க அம்மா இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கவே மாட்டாங்க. they'll never see such a fire like this again. இது மாதிரியான ஒரு தீ விபத்தும் இதுக்கப்புறம் பார்ப்போமானா அது ஒரு கேள்விக்குறிதான். போய் கூட்டின்னு வா, பார்க்கட்டும் அம்மாவும். He then began making plans to rebuild this laboratory. ஸோ மனசு சோர்ந்து போயிடல. ஐயோ, என்னோட லெபார்டரி மொத்தமா எரிஞ்சு போயிடுது, நான் என்ன பண்ண போறேன், என்னுடைய கண்டுபிடிப்புகள்லாம் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு வரல. ஸோ he never felt undeterred. What was his mindset at that point of time? அவருடைய பக்குவம் எப்படி இருந்ததுன்னா, மறுபடியும் அதை ஆரம்பத்துல இருந்து ஆரம்பிப்போம், start again from the scratch was his intention. So here the story highlights how Edison's ability to bounce back from setbacks. இது போல ஒரு நிகழ்வை யாரும் எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. ஒரு எதேச்சியா நடக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு தீ விபத்து. அதனால அவருடைய மொத்த ரிசர்ச் ஒர்க்கா இருக்கட்டும், entire laboratory has got burnt down. So despite this loss of his laboratory, he remained calm. அந்த இடத்துலயுமே அவர் ரொம்ப calm and composed தான் இருக்கார்.
and he started making plans to rebuild. திருப்பி மொத்தமா உருவாக்குறதுக்கு வந்து திட்டங்களை வந்து இட ஆரம்பிக்கிறார். ஸோ ஃபெயிலியர் இஸ் நாட் தி எண்ட், rather an opportunity to start new. ஸோ தோல்விங்கிறது வந்து அதோட நம்மளோட இது முடிஞ்சு போயிடுறது கிடையாது. மறுபடியும் நம்ம மொத்தமா புதுசா ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் தான் அது. ஸோ எடிசன்ஸ் ரெஸ்பான்ஸ் டு திஸ் ஃபயர் இட் ஷோஸ் அஸ் with a determination and a positive attitude, one can overcome any kind of challenges. எந்த விதமான சவால்களையும் ஒருத்தரால எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கறது வந்து இவருடைய கதையில இருந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. Versus entire work has been vanished. சுத்தமா அழிஞ்சு போயிடுது. என்ன பண்றதுங்கிறது சுத்தமா புரியாது. ஆனாலும் அந்த இடத்துல மனசு வந்து காமா இருக்கு. என்னால மறுபடியும் செய்ய முடியுங்கிற எண்ணம் ரொம்ப உறுதியா இருக்கு. So with this strong determination, he rebuilt the entire laboratory that got devastated in this fire accident. தீ விபத்தினால அழிஞ்சு போன இந்த லெபார்டரியை மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சார் அவர். So he started again from the scratch. ஆரம்பத்துல இருந்து மறுபடியும் ஆரம்பிக்கிறார். He successfully established it as well. So failure is not the end. So it is definitely a stepping stone. அடுத்தது ஒரு பெரும் முயற்சியா எடுக்கிறதுக்கான ஒரு படிக்கல்லா தான் அது இருந்திருக்கு இல்லையா? Very good moral that we learn from this story. So our greatest weakness lies in giving up. விட்டுறது. ஒருவேளை அவருக்கு இந்த மாதிரி எண்ணம் இருந்ததுன்னா, பரவாயில்ல போ, லெபார்டரி தானே, பரவாயில்ல அதனால என்ன அப்படிங்கிற எண்ணம் இருந்ததுன்னா அடுத்தடுத்த கண்டுபிடிப்புகள் வந்து வந்திருக்காது. But he never stopped it over there. He again started. So the most certain way to succeed is always to try just one more time. இன்னும் ஒரு முறை நம்ம முயற்சி செஞ்சோம்னா கட்டாயமா நம்மளால அந்த விஷயத்த கம்ப்ளீட் பண்ண முடியும். So it is a great motivating story for this, right? So with this, I start today's session. My computer needs a break, written by Shantini Govindan. My computer needs a break, written by Shantini Govindan. First, I'll read through the poem. Then, I'll explain the meaning of the poem stanza by stanza. Over stanza, my computer has always been so brainy and smart. It seems to know mountains of information by heart. If I type in a question and give my mouse a click, my computer always gives me the answer really quick. But of late, my computer has been behaving badly too. It's so absent-minded that I don't know what to do. It forgets to save my work and store it away, and instead makes it vanish in most dreadful way. My computer doesn't check that my spellings are right and hides my files so that they vanish from my sight. And one day, my naughty computer actually gobbled a worm and behaved so erratically that it made me squirm. Then my computer caught a virus and felt very sick. So I had to call in a doctor double quick. As the doctor examined my computer, I just had to say, "Doctor, do you think my tired computer wants a holiday?" So with this, the poem comes to an end. ஒரு ஹியூமரஸ் பிளேயா இந்த போயமானது எழுதப்பட்டிருக்கு. என்னுடைய கம்ப்யூட்டருக்கு வந்து ஒரு இடைவெளி தேவைப்படுகிறதா அப்படிங்கிற கான்செப்டோட இந்த போயமானது தரப்பட்டிருக்கு. Moment. So here, poet, she says that her computer was always genius. உடைய கணினி வந்து ரொம்ப புத்திசாலியானது, ரொம்ப டக்குன்னு பதில்லாம் கொடுக்கும். ஆனா திடீர்னு என்னவோ ஆயிருக்கு, அது வந்து ஃபைல்ஸ்லாம் மறைஞ்சு போயிடுது, நிறைய மிஸ்டேக்ஸ் ஆகுது. என்ன பிரச்சனைன்னு தெரியலையே, ஒருவேளை என்னுடைய கம்ப்யூட்டருக்கு வந்து ஓய்வு தேவைப்படுறதா அப்படிங்கிற வரிகளோட இந்த போயமானது முடிக்கப்பட்டிருக்கு.
என்ன பிரச்சனை, என்ன ஆச்சு இந்த கம்ப்யூட்டருக்கு அப்படிங்கிறது இடையில நம்ம பார்ப்போம். வில் சி ஸ்டான்சா பை ஸ்டான்சா மீனிங். ஒரு ஸ்டான்சாக்கான அர்த்தத்தை நம்ம பார்த்துன்னு வரலாம். மை கம்ப்யூட்டர் ஹாஸ் ஆல்வேஸ் பீன் சோ பிரெய்னி அண்ட் ஸ்மார்ட். பிரெய்னினா என்ன, ரொம்ப புத்திசாலியானது, வெரி இன்டெலிஜென்ட், ரொம்ப புத்திசாலியானது. மை கம்ப்யூட்டர் ஹாஸ் ஆல்வேஸ் பீன் சோ பிரெய்னி அண்ட் ஸ்மார்ட். ரொம்ப சாமர்த்தியமா ரொம்ப புத்திசாலியான ஒரு கணினியா தான் இருந்திருக்கு. எது, என்னுடைய கணினி. இட் சீம்ஸ் டு நோ மவுண்டன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பை ஹார்ட். இப்ப நம்ம பாடங்கள்லாம் படிக்கிறோம், சில இடத்துல நம்ம மனப்பாடமா அதை ஞாபகம் வச்சுக்க வேண்டியதா இருக்கு. பிகாஸ் we need to write a lot of information for a particular question. Same way is for a computer. அது மலைகள் கணக்கான அளவு விஷயங்களை ஞாபகத்துல வச்சுட்டு இருக்கு. நம்மளாவது ஒரு பேராகிராஃப் 2 பேராகிராஃப் அந்த அளவுக்கு மேக்சிமம் படிக்கிறோம், அதை நம்ம மனப்பாடம் பண்றோம், ஞாபகத்துல வச்சுக்கிறோம், இல்லையா? நான் கணினிக்கு அப்படியா, எத்தனையோ விஷயங்கள் நம்ம எதை கேட்கிறோமோ அது உடனடியா நமக்கு பதில் அளிக்கிறது. It has, it's having so much of knowledge that it knows many things by heart. நிறைய விஷயங்கள் அதுக்கு மனப்பாடமா தெரிஞ்சிருக்கு. If I type in a question and give my mouse a click, ஒருவேளை நான் ஏதாவது ஒரு கொஸ்டினை டைப் பண்றேன், கேள்வி கேட்கிறேன், கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் நான் மவுஸால ஒரு கிளிக் கொடுக்குறேன், அதாவது ஒரு என்டர் பட்டனே வச்சுக்கோமே, என்டர் இல்லாட்டி ஒரு மவுஸ்ல ஒரு கிளிக் கொடுக்குறேன் அப்படின்னா, மை கம்ப்யூட்டர் ஆல்வேஸ் கிவ்ஸ் மீ தி ஆன்சர் ரியலி குவிக். என்னுடைய கம்ப்யூட்டர் உடனடியாவே அந்த கேள்விக்கான பதில கொடுத்துடுறது. So if at all she types a question on the computer screen and gives the mouse a click, she gives the answer very quickly. ரொம்ப டக்குன்னு பதில்கள் அவங்களுக்கு கிடைக்குது. So she praises her computer being very intelligent and smart. It seems that it knows lot of information by heart. மனப்பாடமா நிறைய விஷயங்கள் அதுக்கு தெரியும், ஞாபகத்துல வச்சுட்டு இருக்குங்கிற மாதிரி போயிட்டு சொல்றாங்க. பிரெய்னி, பிரெய்னினா என்ன, வெரி இன்டெலிஜென்ட். பிரெய்னி மீன்ஸ் வெரி இன்டெலிஜென்ட், ரொம்ப புத்திசாலி வாய்ந்தது சொல்றாங்க. எதை, கணினியை சொல்லப்படுது. So towards the end we will again look into the glossary portion. Along with that, along with the meaning of the words, we'll see a simple example for the highlighted words. கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்கான அர்த்தத்தை மட்டும் தெரிஞ்சுக்காம அது சம்பந்தப்பட்ட ஒரு எளிதான ஒரு வாக்கியத்தையும் இந்த உதாரணமா பார்க்கலாம். ஓகேயா? That will be seen towards the end. But of late, my computer has been behaving badly too. என்னன்னே தெரியல, திடீர்னு என்னுடைய கம்ப்யூட்டர் ரொம்ப மோசமா நடந்துட்டு இருக்கு. இட்ஸ் சோ ஆப்சென்ட் மைண்டட் தட் ஐ டோன்ட் நோ வாட் டு டூ. அதுக்கு ரொம்பவே ஞாபக மறதியா இருக்கு, ஞாபகமே வச்சுக்க முடியல, ஞாபக மறதி, forgetting things very quickly. ரொம்ப சீக்கிரமாவே விஷயங்களை மறந்து போயிடுது. that I don't know what to do. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. It forgets. இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்டான்ஸால தான் அலைகள் கணக்கான அளவுல விஷயங்களை அது ஞாபகத்துல வச்சுருக்கு, சேகரிச்சு வச்சுருக்குன்னு சொன்னாங்க. ஆனா திடீர்னு என்னன்னே தெரியல, என்னுடைய கம்ப்யூட்டர் ரொம்ப வினோதமா நடந்துக்குது, வித்தியாசமா நடந்துக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஞாபக மறதி இருக்கிறதா சொல்றாங்க, விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது இல்லையா. அதனால இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. இட் ஃபர்கெட்ஸ் டு சேவ் மை ஒர்க். நான் என்ன வேலை செய்யறேனோ அதை அது சேவ் பண்றதே மறந்து போயிடுது. அண்ட் ஸ்டோர் இட் அவே. சில நேரங்கள்ல நம்ம இந்த கம்ப்யூட்டர்ல வேலை பார்க்கும்போது என்ன ஆகும், நம்மளே அதை சேவ் பண்ண மறந்துருப்போம். சில நேரங்கள் என்ன ஆகும், நம்ம செட்டிங்ஸ்ல ஆப்ஷன் கொடுத்தோம்னா அது ஆட்டோ சேவ் ஆகும். நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம்னா ரெக்கவர் அன்சேவ்டு டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை இந்த டாக்குமெண்ட்டுக்கு கொடுத்தோம்னா நம்ம கடைசியா அந்த டாக்குமெண்ட்ல என்ன வேலை செஞ்சோமோ அந்த இடத்துல இருந்தே அது நமக்கு காமிக்கும். If at all we have forgotten to save the particular document, we will definitely be able to retrieve it back. நம்மளால மறுபடியும் அதை கொண்டு வர முடியும். We'll be able to retrieve it from auto saved documents. தானாவே சில இடங்கள்ல அது சேவ் ஆயிடும். ஸோ இப்ப என்ன சொல்றாங்க, இப்பெல்லாம் என்னுடைய வேலைகளையே அது சேவ் பண்ண மறந்து போயிடுது. But all we have saved it in particular folder only, we'll be able to open it back at a later point of time. இப்போ இல்லாட்டியுமே ஃபியூச்சர்ல எப்பயாவது நமக்கு அந்த ஃபைலோ அந்த டாக்குமெண்ட் தேவைப்படுறதுன்னா அந்த ஃபைலோடைய நேமை வச்சு நம்ம சர்ச் பண்றோம்னா நமக்கு கண்டிப்பா அந்த ஃபைலே ஓப்பன் ஆகும். ஒருவேளை
அதை நான் மறந்து போயிட்டேன், சேவ் பண்ண மறந்து போயிட்டேன், ஆட்டோ சேவ் டாக்குமெண்ட்ஸ்ல இருந்து கொண்டு வர முடியும். இப்ப என்ன இருக்கு, இந்த கம்ப்யூட்டர் வந்து சேவ் பண்ணவே மறந்து போயிடுது. இட் forgets to save my work and store it away. ஸ்டோர் பண்ணவும் அது மறந்து போயிடுது. She says that recently her computer has been behaving very badly. It's become very absent-minded. She doesn't know what to do now. Computer is forgetting to save her work, store it as well. வினோதமான முறையில விஷயங்கள்லாம் மறைஞ்சு போயிடுறது அப்படின்னு சொல்றாங்க. It forgets to save my work and store it away. Store it awayனா என்ன, ஒரு பர்டிகுலர் ஃபோல்டர்ல வந்து அது சேவ் ஆயிடும். ஸோ அந்த இடத்துல இருந்து நம்மளால நம்ம என்ன ஃபைல சேவ் பண்ணிருக்கோமோ எடுத்துக்க முடியும். இப்ப என்ன சொல்றாங்க, அது சேவும் பண்றது இல்ல, அதை வந்து ஸ்டோர் பண்ணிக்கவும் அது மறந்து போயிடுறது. அண்ட் இன்ஸ்டெட் அதுக்கு பதிலா என்ன ஆகுதுன்னா, அண்ட் இன்ஸ்டெட் மேக்ஸ் இட் வேனிஷ் இன் த மோஸ்ட் ட்ரெட்ஃபுல் வே. எந்த விதத்துலயுமே தெரியல, எப்படி அது மறைஞ்சு போறதுன்னே தெரியல. வேனிஷ் அப்படின்னா சட்டென்று காணாம போயிடுறது. மேக்ஸ் இட் வேனிஷ் இன் தி மோஸ்ட் ட்ரெட்ஃபுல் வே. ட்ரெட்ஃபுல் வே அப்படின்னா ரொம்ப மோசமான வேலை வந்து மறைஞ்சு போயிடுது. அண்ட் இன்ஸ்டெட் இட் மேக்ஸ் இட் வேனிஷ் இன் த மோஸ்ட் ட்ரெட்ஃபுல் வே. முன்னாடிலாம் என்னுடைய கம்ப்யூட்டர்ல வந்து ஒரு ஃபைல் ஆனது நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னா அது சேவ் ஆகும், அது ஸ்டோரும் ஆயிருக்கும். ஆனா இப்ப என்ன ஆச்சுன்னே தெரியல, சேவும் ஆக மாட்டேங்குது, ஸ்டோரும் ஆகல. அதுக்கு பதிலா ரொம்ப மோசமான முறையில அது எங்கேயோ மறைஞ்சு போயிடுது. இட் மேக்ஸ் இட் வேனிஷ் இன் தி மோஸ்ட் ட்ரெட்ஃபுல் வே. இதெல்லாம் எதனால, அந்த கம்ப்யூட்டர்ல ஏதோ ஒரு இஷ்யூ, ஒரு ப்ராப்ளம், அதனாலதான் இந்த கம்ப்யூட்டர் வந்து இந்த மாதிரி நடந்துக்கிறது. ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன் இட் இஸ் பிஹேவிங் இட் இன் சச் அ மேனர். இந்த விதத்துல அது நடந்துக்கிறது. மை கம்ப்யூட்டர் டசன்ட் செக் தட் மை ஸ்பெல்லிங்ஸ் ஆர் ரைட். எல்லாம் என்னுடைய ஸ்பெல்லிங்ஸ்லாம் வந்து சரியான முறையில இருக்கா, தப்பா இருக்கா அப்படின்னு அது செக் பண்றதே கிடையாது. இப்போ நீங்க ஒரு வேலை வேர்ட் டாக்குமெண்ட்ல வந்து வேலை பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல நான் இப்போ வந்து பியூட்டிஃபுல் அப்படிங்கிற ஸ்பெல்லிங்கை டைப் பண்றேன். BEAUTIFUL இஸ் தி ஸ்பெல்லிங். பட் ஐ ஃபர்கெட் டு ரைட் தி ஸ்பெல்லிங், ஐ ஃபர்கெட் டு ரைட் தி லெட்டர் யூ. இப்போ என்ன ஆகும், அந்த வார்த்தைக்கு கீழே ரெட் கலர்ல அண்டர்லைன் ஆயிருக்கும். இட் would have been highlighted. அப்ப அந்த இடத்துல என்ன சொல்ல வரும்னா, இந்த இடத்துல ஏதோ ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு, நான் அதை சரி செஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கான அர்த்தம். ஓகே, so it tells me that there is some mistake over here, you need to check it again. So I show it. அது எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன், லைவாவே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. I'll open a random Word document and type. ஸ்பெல்லிங் செக் பண்ண மறந்து போயிடுது என்னுடைய கம்ப்யூட்டர் அப்படின்னு சாந்தினி கோவிந்தன் சொல்றாங்க. அது எப்படி ஹைலைட் பண்ண மறந்து போயிடுதுங்கிறதுக்கான உதாரணமா நான் இப்ப காட்டுறேன். ஸோ பியூட்டிஃபுல்கான ஸ்பெல்லிங் BEAUTIFUL சொன்னேன். ஒருவேளை நான் இந்த இடத்துல யூவை மறந்துட்டேன் அப்படின்னா, இங்க பாருங்க, இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு, ரெட் கலர்ல ஜிக்ஸாக் ஃபார்ம்ல அண்டர்லைன் ஆயிருக்கு. ஏன், ஏன்னா இந்த இடத்துல இந்த ஸ்பெல்லிங் வந்து தப்பா இருக்கு. இட் ஆஸ்க் மீ டு ரீசெக் த ஸ்பெல்லிங். இந்த இடத்துல இந்த வார்த்தையோடைய ஸ்பெல்லிங்கை வந்து மறுபடியும் செக் பண்ணி பாருங்க அப்படிங்கறது தான் அது வந்து எனக்கு ஹைலைட் பண்ணி சொல்றது. தட் இஸ் த ரீசன் இட் இஸ் பீன் ஹைலைட்டட், அண்டர்லைன் இன் ரெட் கலர். சப்போஸ் ஐ 60 எரர், இந்த இடத்துல நான் பண்ண தப்பு வந்து நான் சரி செய்யறேன் அப்படின்னா, இந்த ரெட் கலர் லைனே இல்லை பாருங்களேன். நோ இட் இஸ் நார்மல். இது ஒரு சிம்பிளான விஷயம் தான். ஏன் இந்த இடத்துல சொல்றேன்னா, அந்த கம்ப்யூட்டர் வந்து மறந்து போயிடுது, என்னுடைய ஸ்பெல்லிங் வந்து சரியா இருக்கா இல்லையாங்கிறதே அது செக் பண்ண இப்போ விட்டுடுது, மறந்து போயிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இஃப் அட் ஆல் தேர் வாஸ் அ மிஸ்டேக், இட் would have got highlighted. இப்போ நான் இதை வச்சுட்டு அடுத்த லைனுக்கு போறேன்னா கட்டாயமா இந்த இடத்துல இந்த அந்த வார்த்தை அண்டர்லைன் ஆகப்படுது. இந்த இடத்துல ஏதோ ஒரு தப்பு இருக்கு, அதை நான் சரி செஞ்சுக்கணுங்கிறதான் எனக்கு புரிய வருது இல்லையா.
It forgets to save my work and store it away. And instead, it makes it vanish in the most dreadful way. அப்படின்னே தெரியல, ரொம்ப வினோதமான முறையில என்னால அதை எடுத்துக்கவும் முடியல. எப்படி அது மறைஞ்சு போகுதுன்னே எனக்கு சொல்ல முடியல. I don't know how it is getting vanished. Of late, my computer has been behaving badly too. It's so absent-minded that I don't know what to do. It forgets to save my work and store it away, but instead makes it vanish in the most dreadful way. சமீபமா சமீபமான காலத்திலிருந்து என்ன ஆகுது? Recently, her computer is herங்கிறது இங்க யாரை குறிக்கிறது? போயட்ட குறிக்குது. Computer is behaving badly. ரொம்ப மோசமா அது நடந்துட்டு இருக்கு. ஏன் இப்படி நடந்துக்கிறதுனே அவங்களுக்கு தெரியல. Is absent-minded. It's what she says in this stanza. Absent-minded. Forgets things very easily. விஷயங்களை ரொம்ப சீக்கிரமாவே மறந்து போயிடுது. Being forgetful. What's the meaning? ஞாபக மறதி. Being forgetful. Absent-mindedக்கான அர்த்தம் இதுதான். He doesn't know what to do. What to do? Wow, thank you. இது என்ன பண்றதுன்னே அவங்களுக்கு புரியல. Computer forgets to save her work and store it as well. It's forgetting to do two things. It forgets to save and to store. இந்த ரெண்டு விஷயங்களுமே அது செய்ய தவற விட்டுருது. Forgets to save and it forgets to store. Instead, makes it vanish. Vanishனா என்ன? மறைஞ்சு போயிடுது. Disappear. It's the meaning. Disappearனாதான் vanish ஆன அர்த்தம். Instead, it makes it disappear in the most unpleasant way. அது மறைஞ்சு போறதுன்னே தெரியல. Earlier it used to save and store. Now it is not happening. It is getting disappeared. She does not know what to do. இப்ப என்ன பண்றதுன்னே இவங்களுக்கு புரியல. Who it refers to the poet. சாந்தினி கோவிந்தன் தான் சொல்லப்பட்டிருக்கீங்க. My computer doesn't check that my spellings are right and hides my files so that they vanish from sight. And one day my naughty computer actually gobbled a worm and behaved so erratically that it made me squirm. ஸ்குவம்னா என்னன்னா நெளியுறது. இப்ப நம்ம மேலேயே திடீர்னு ஒரு பூச்சியோ ஏதோ ஒரு கரப்பாம்பூச்சி போயிடும், ஒரு மாதிரி
தூக்கி போடுற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி ஒரு நெளிவும் இல்லையா? அது மாதிரிதான் she feels that this computer has gobbled, ஒரு ஏதோ ஒரு புழுவை வந்து விழுங்கி இருக்கு போல இருக்கு, முழுங்கி இருக்கு போல இருக்கு அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க. My computer doesn't check that my spellings are right and hide my files so that they vanish from sight. அவங்களுடைய பார்வையிலேருந்து அது மறைஞ்சு போயிடுது, தப்பி போயிடுது, அவருடைய கவனத்துக்கு வரல. Her computer does not check all her spellings are right and it is hiding all her files and it is getting vanished from her sight. அவருடைய பார்வையிலேருந்து அது மறைஞ்சு போயிடுது. It is vanishing from sight. And one day my naughty computer, குறும்புத்தனமான இந்த என்னுடைய கணினி திடீர்னு ஒரு நாள் புழுவை வந்து இது முழுங்கிடுது. ஆக்சுவலி gobbled a worm. Gobbled means to ate hazily or greedily. வேற யாருக்குமே கிடையாது, எனக்கு மட்டும்தான் ஒரு பொருள் இருக்கு சாப்பிட்றதுக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், வேக வேகமா சாப்பிடுவோம். இல்லாட்டி அம்மா வந்து கடைக்கு போயிருப்பாங்க, அம்மா கடையில இருந்து வரதுக்கு முன்னாடி வீட்டுல இருக்கக்கூடிய 4 பீஸ் கேக்க சாப்பிடணும்னா அவங்க வரதுக்கு முன்னாடி அவசர அவசரமா பெரிய துண்டமான கேக்க கூட நம்ம முழுங்கிடுவோம் இல்லையா, பெருசு பெருசா. அப்படி இல்லைன்னா ரொம்ப பொறுமையா கடிச்சு கடிச்சு சாப்பிடுவோம். வேணா அம்மா திடீர்னு வராங்க, கதவை தட்டுறாங்க அப்படின்னா வேணா வேக வேகமா அதை வச்சு முழுங்க பார்ப்போம். அதே மாதிரிதான் இந்த இடத்துல நான் ஏன் இதை சொல்றேன், இந்த கணினி வந்து ஏதோ ஒரு புழுவை முழுங்கிடுது போல இருக்கு, அதனாலதான் இந்த மாதிரி ஒரு வினோதமா நடந்துக்கிறது. My naughty computer actually gobbled a worm and behaved so erratically that it made me squirm. இந்த மாதிரி இது நடந்துக்கவே நடந்துக்காதே, ஏன் இப்படி நடந்துக்கிறதுனே தெரியல. Erratically means unsteadily, unpredictably. பொதுவா ஒரு விதமா அது நடந்துக்கும், ஆனா அந்த மாதிரி இல்லாம வினோதமா நடந்துக்கிறது. Is behaving unsteadily or unpredictably. That is the meaning of erratically. Squirm. Squirm na to twist the body in a discomfort manner. Twist the body in a discomfort manner. வினோதமான முறையில உடம்பு நெளியிருது. So it behaved so erratically that it made me squirm. அதோட ஸ்பெல்லிங்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கானே செக் பண்றது இல்ல அப்படின்னு சொல்றாங்க இந்த போயிட். Poet says computer doesn't check her spellings. It doesn't. சரியா இருக்கா, ஸ்பெல்லிங்ஸ் எல்லாம் சரியா இருக்காங்கிறதே அந்த கம்ப்யூட்டர் செக் பண்றதே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. எல்லா ஃபைல்களையும் அது மறைச்சது. It hides all the files. Hides all the files. உங்களுடைய ஃபைல்ஸ் அப்படியும் மறைச்சது. All her files and vanishes, மறைஞ்சு போயிடுறது. Disappear தான் vanish அர்த்தம். Vanish from her sight. உங்களுடைய பார்வையில இருந்து அது மறைஞ்சு போயிடுறது, காணாம போயிடுறது. Okay? It's that a computer has gobbled, gobbled and முழுங்குறது. Swallowed அப்படின்னு சொல்லலாம். Computer has swallowed. முழுங்கிட்டு புழுங்க. Kind of a
வைரஸ் தட் அட்டாக்ஸ் கம்ப்யூட்டர். அதனால என்ன ஆகும், அந்த கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள்லாம் சேவ் ஆகாம அது மறைஞ்சு போயிடும். It will be difficult for the person to retrieve the files. இந்த ஃபைல்கள்லாம் மறுபடியும் கொண்டு வரதுக்கு கஷ்டமா இருக்கும். It's because of the virus that affects the computer. Boy feels that her computer has swallowed up her. That the virus gets into the computer. It has created a discomfort. The poet, why this computer is behaving so unsteadily? ஏன் இப்படி ஒரு வினோதமா சாதாரணமான முறையில இது இந்த கம்ப்யூட்டர் ஏன் செயல்படல அப்படிங்கிற சந்தேகம் வந்து போயிட்டு இருக்கு. She doesn't know what to do and she has questions all over in her mind. Why it is behaving so erratically in an unpleasant or unsteady manner. Then my computer caught a virus and fell very sick. So I had to call in a doctor. Double quick. இப்ப நமக்கு உடம்பு சரியில்லைன்னா டக்குன்னு பக்கத்துல இருக்கக்கூடிய மருத்துவரை போய் பார்க்கணும். அதே மாதிரிதானே இந்த கம்ப்யூட்டர். அதுல எத்தனை விஷயங்கள் வந்து அடங்கியிருக்கு, எத்தனை இன்ஃபர்மேஷன் அதுல சேவ் பண்ணி வைக்கிறோம். அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கண்டிப்பா நம்ம அந்த கம்ப்யூட்டர் பர்சன், இந்த கம்ப்யூட்டர் மெக்கானிக் வந்து நம்ம கூப்பிட்டு என்ன ப்ராப்ளம்ங்கிறத சரி செய்ய பார்ப்போம் இல்லையா. ஸோ மை கம்ப்யூட்டர் காட் அ வைரஸ் அண்ட் ஃபெல் வெரி சிக். அது வந்து திடீர்னு ரொம்ப உடம்பு முடியாம போயிடுது. உடம்பு முடியாம போயிடுதுன்னா என்ன, இந்த மாதிரி நடந்துக்கிறது தான் அவங்க அதை சொல்றாங்க. ஸோ ஐ ஹேட் டு கால் இன் அ டாக்டர் டபுள் குயிக். வேகமா எவ்வளோ குயிக்கா என்னால செயல்பட முடியுமோ அவ்வளோ வேகத்துல நான் அந்த கம்ப்யூட்டரோடைய மெக்கானிக், அதுதான் டாக்டர்னு சொல்றாங்க, கூப்பிடுறேன். as the doctor examined my computer, I just had to say, அவர் வந்து என்னுடைய கம்ப்யூட்டரை வந்து பார்க்கதான் என்னால கேட்கதான் முடிஞ்சது. டாக்டர், do you think my computer, my tired computer wants a ஹாலிடே? ஒருவேளை என்னுடைய கணினிக்கு வந்து ஏதாவது ஒரு விடுமுறை தேவைப்படுறதா அப்படின்னு நான் கேட்டேன். as the doctor examined my computer, I just had to say, எனக்கு அந்த நொடியில என்னால இது மட்டும்தான் சொல்ல முடிஞ்சது. So when the doctor was examining this computer, she asked him whether this tired computer, it needs a break. ஓய்வு தேவைப்படுதா, ஏன்னா இட் இஸ் ஒர்க்கிங் கண்டினியூஸ்லி, தொடர்ந்து அது வேலை செஞ்சுட்டே இருக்கிறதுனால இந்த கம்ப்யூட்டர் இந்த மாதிரி நடந்துக்கிறதும் அவங்களுடைய இன்டென்ஷன். அதான் வந்து அந்த கம்ப்யூட்டர் டாக்டரை வந்து இவங்க கேட்குறாங்க. டாக்டர் இஸ் கன்சிடர்ட் அஸ் அ டெக்னீஷியன். டாக்டர்ங்கிறது யார் சொல்லப்படுது, ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கம்ப்யூட்டர் டெக்னீஷியன் தான். ஹி நோஸ் இன் அண்ட் அவுட் ஆஃப் கம்ப்யூட்டர், ஹவு இட் ஒர்க்ஸ், வாட் இஸ் த ரீசன் that the computer is behaving so badly, என்ன காரணத்தால இந்த கம்ப்யூட்டர் வந்து இப்படி நடந்துக்கிறது, இந்த இதெல்லாம் அவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும் இல்லையா. So she cross-checks with this technician why this computer is behaving so badly. So this, the poem comes to the end as well. So she finally concludes by asking this technician whether this computer needs a break. ஒருவேளை இந்த கம்ப்யூட்டர் வந்து ஒரு ஓய்வு தேவைப்படுறதா அப்படிங்கிறத அவங்களுடைய கேள்வியா இருக்கு. That is the reason the poem has been given this header. My computer needs a break. அதுதான் இந்த போயமுடைய பேரே. My computer needs a break, written by Shantini Gurvindar. So we have seen meaning of this poem. Stanza by stanza, meaning has been seen. The poets பார்த்தோம்னா rhyming words. The first stanza smart, heart, click, quick. ஒரே சத்தத்துடன் முடியக்கூடிய வார்த்தைகள். ஸ்மார்ட், ஹார்ட், கிளிக், குவிக். அப்படின்னா இந்த ஸ்டான்ஸானுடைய ரைம் ஸ்கீம் என்னவா இருக்கும், ஏஏபிபி இல்லையா. ஏஏபிபிங்கிறது தான் இந்த ஸ்டான்ஸானுடைய ஸ்மார்ட், ஹார்ட் இஸ் ஹேவிங் similar sound. Click, quick. Right.
ஏ ஸ்மார்ட், ஹார்ட், ரெண்டுமே ஒரே மாதிரி சத்தத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளா இருக்கு. கிளிக், கிளிக்கும் ஹார்ட்டும் ஒரே மாதிரி சத்தத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளா இருக்கா? இல்ல. இட்ஸ் ஹேவிங் a different sound totally. Right? Click and quick are having similar sound. Why we pronounce it? உச்சரிக்கும் போது ஒரே மாதிரியான சத்தத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளா இருக்கு. So first answer பார்க்கும்போது smart, heart, click, quick are two set of rhyming words. Whereas the rhyme scheme of the given stanza is AABB. AABBங்கிறது தான் rhyme scheme. So same way is throughout this poem. அடுத்த ஸ்டான்ஸாகளையும் பார்த்தோம்னா இதே மாதிரி தான். Do, away, way. Again, rhyme scheme is AABB. Right side, worm, swarm. Swarmனா நெளியறது, wormனா புழு. So some kind of a attack that has happened to this computer. That is the reason this computer is behaving such a erratic manner. Sick, quick. Say, day, holiday. These are set of rhyming words in this given poem. Plus the rhyme scheme has been discussed. கிளாசரி பகுதியில என்ன வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கு, அதுக்கான அர்த்தம், அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன உதாரணம் சென்டென்ஸா பார்த்துடலாம். See quickly. Absent minded. Absent mindedனா being forgetful, ஞாபக மறதியுடன் இருக்கிறது. My absent minded father forgot his keys again. என்னுடைய ஞாபக மறதியுடன் இருக்கக்கூடிய என்னுடைய அப்பா வந்து எங்க சாவி வச்சுட்டாங்கிறத மறுபடியும் மறந்து போயிட்டாங்க. Has forgotten. Yes, my absent minded father forgot his keys again. மறுபடியும் மறந்து போயிட்டாங்க, சாவி எங்க வச்சிட்டோங்கிறத மறுபடியும் மறந்து போயிட்டாங்க. பிரெய்னி, வெரி இன்டெலிஜென்ட், ரொம்ப புத்திசாலியான, வெரி இன்டெலிஜென்ட். மை பிரெய்னி சிஸ்டர் சால்வ் தி மேத் ப்ராப்ளம் இன் ஜஸ்ட் அ ஃபியூ மினிட்ஸ். புத்திசாலியான சகோதரி கணக்குல கொடுக்கப்பட்ட அந்த ப்ராப்ளத்தை வந்து சில நொடிகள்லயே வந்து முடிச்சிட்டாங்க, சால்வ் பண்ணிட்டாங்க. பிரெய்னி இந்த வார்த்தைக்கான ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தான். பிரெய்னி சிஸ்டர், என்னுடைய புத்திசாலியான சகோதரி. She solved the math problem in just a few minutes. Vanish, disappear, மறைஞ்சு போயிடுறது. Vanishனா disappear. The magician made the coin vanish into the thin air. The magician made the coin vanish into thin air. அந்த மெஜிஷியன், இந்த மேஜிக் ஷோலாம் நடக்கிறத பார்த்துருப்போம். கையில ஒரு பொருள் வச்சுருப்பாங்க, ஆனா என்னமோ ஒரு தந்திரம் பண்ணுவாங்க, அந்த பொருள் அந்த இடத்துல இருக்காது, மறைஞ்சு போயிடும் காத்துல, இல்லையா? Magician made the coin vanish into the air, into thin air. காட்டுல வந்து இந்த காயின் வந்து மறைஞ்சு போயிடுறது, வரத மறைச்சிடுறது. Dreadful, unpleasant. Dreadful means unpleasant. The dreadful weather ruined our plans for a picnic. நாங்க பிக்னிக் போலான்னு பிளான் பண்ணியிருந்தோம், ஆனா இந்த மோசமான வானிலையால அதை வந்து நிறுத்திடுது. The dreadful weather ruined our plans for a picnic. போக முடியாமலே போயிடுது. Ruined our plans for a picnic. குடும்பத்தோட நாங்க பிக்னிக் போகலான்னு இருந்தோம், ஆனா இந்த மோசமான வானிலையால போக முடியாம போயிடுது. It spoiled our plan. உங்களுடைய திட்டத்தை வந்து அது வீணாக்கிடுது.
erratically, unsteadily, or unpredictably. The student answered the questions erratically, sometimes correctly and sometimes incorrectly. இந்த மாதிரி கம்போஸ்டா எப்போதும் ஒரே மாதிரியான சரியா பதில் அளிக்கிறது. திடீர்னு சரியா அந்த மாணவனுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்கான், திடீர்னு தப்பான பதில் இல்லாம சொல்லியிருக்கான். So he answered the questions erratically. அதே மாதிரியா சரியான பதிலே கொடுக்கல. திடீர்னு சரியான பதில் அடுத்தடுத்த கேள்விகள் பார்த்தா தப்பு தப்பா சொல்லியிருக்கான். Student answered the questions erratically, sometimes correctly and sometimes incorrectly. Unsteady manner. Gobbled, ate hazily or greedily. எனக்கு மட்டும்தான் அந்த கேக்கு அப்படிங்கிற மாதிரி வேக வேகமா நான் முழுங்குறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ரைட், எக்ஸாம்பிளா the hungry child gobbled up the entire pizza by herself. ரொம்ப பசியனோட அந்த குழந்தை மொத்த பீஸாவும் தானே அது முழுங்கிடுது. Hungry child gobbled up the entire pizza by herself. Naughty, ரொம்ப குறும்புத்தனமான. Mischievous, mischievous is the meaning. The naughty puppy chewed up my favorite shoes. குறும்புத்தனமான இந்த நாய்க்குட்டி எனக்கு பிடித்தமான ஷூக்கள்லாம் அது படிச்சு சாப்பிடுது. Chewed up my favorite shoes. Favourite is the spelling. Sorry, I have missed U over here. The naughty puppy chewed up my favorite shoes. Favourite is the right spelling. நம்ம URITங்கிற ஸ்பெல்லிங் தான் நம்ம பயன்படுத்துவோம். We don't spell it in the other manner that I have written. Sorry for this. See? So naughty na mischievous. Last word, squirm, to twist the body in discomfort. The worm began to squirm when I picked it up. ஏதாவது ஒரு புழுவை பாக்குறோம், அதை நம்ம யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு அது இன்னும் பின்னுமா அது நெளிய ஆரம்பிச்சிடும். It will squirm. The worm began to squirm when I picked it up. நான் எடுத்தோன்னே அது ரொம்ப நெளிய ஆரம்பிச்சது. இது இந்த புழு. The worm began to squirm when I picked it up. இந்த போயம் சம்பந்தமா பார்த்தோம்னா ரொம்ப வினோதமா அது நடந்துக்கிறது இந்த கம்ப்யூட்டர். So today's session we have seen poem My Computer Needs a Break, written by Shantini Govindan. We'll discuss the answers for the questions asked pertaining to this poem in next class. Thank you so much, friends. நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.